இவன் போய் ஸ்டிக்கர் ஒட்டி இவன் தான் காட்டுறான். பாருங்க நீங்க அத்திக்கடல் அவிநாசி திட்டத்தை பாருங்க. கொண்டு வந்தது யாரு? எடப்பாடியார். இவன் ஸ்டிக்கர் ஒட்டி இவன் தான் கொண்டு வருவாரு. கேளம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம், இடத்தை பார்த்தது எடப்பாடியார் தான். இடத்தை பார்த்ததே எடப்பாடியார், இடத்தை முடிவு பண்ணதே எடப்பாடியார், பையில கையெழுத்து போட்டது எடப்பாடியார். ஆனால் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம்னு வச்சுக்கிட்டு இவர் போய் எங்கள் நம்பர் வந்து ரிப்பன் வெட்டி திறப்பு விழா பண்ணுறார். போலியே அமெரிக்கா போயிட்டு வந்து முதலீடு நிறைய கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றார். அமெரிக்காவில் போய் எதை கொண்டு வந்தார் தெரியுமா? மயிரை கொண்டு வந்தார். மயிரை, நான் பயிரமா சொல்றேன், மயிரை கொண்டு வந்திருக்கார். என்ன நீங்க சிரிக்கிறீங்க? அவர் இங்கிருந்து போகும்போது அவருடைய மயிர் எப்படி இருந்தது? திரும்பி அமெரிக்கால இருந்து வந்த பின்பு அவருடைய மயிர் எப்படி இருக்குன்னு பாருங்க. மயிரை கொண்டு வந்து அமெரிக்கா போய்விட்டு மயிரை கொண்டு வந்த மாவீரன் தான் ஸ்டாலின் என்பது இந்த நேரத்தில் நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை என் பேர்ல கேஸ் போடலாம், தயாரா இருக்கிறேன். அதை பற்றி கவலை கிடையாது. 27 நாள் 27 தடவை பாளையங்கோட்டை சிறையை நான் முத்தமிட்டவன். எம்ஜிஆருக்காக 15 தடவை, புரட்சி தலைவி அம்மாவுக்கு 12 தடவை சிறைச்சாலையிலே இருந்து பழக்கப்பட்டவன். இன்னைக்கு தமிழ் மகன் ஹுசேன் வந்து சாதாரண தமிழ் மகன் ஹுசேன் இல்லை. நான் ஒரு தியாகி பட்டத்தை வாங்கியிருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி 2 கருத்துக்களை சொல்லி விடைபெறுகிறார். காரணம், நிறைய பேர் ரொம்ப நேரமாக உட்கார்ந்து கச்சேரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. முதலாக இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே 1963-64 பக்தவசலம் முதலமைச்சராக இருந்தபோது கவிதை போட்டியிலே முதலாக தமிழ்நாட்டிலே பரிசு வாங்கி தமிழ் மகன் என்ற பட்டயத்தை பெற்றவன் இந்த தமிழ் மகன் ஹுசேன். இது பக்தவசனம் கொடுத்தவங்க. நீங்க என் பேர் இல்லை, என் பேர் வெறும் ஹுசேன் தான். தமிழ் மகன் என்ற பட்டயத்தை காங்கிரஸ் ஆட்சி அன்னைக்கு வந்து பட்டயமா எனக்கு வந்தது. நான் புரட்சி தலைவரிடத்திலே போய் கேட்டேன், ஐயா இப்படி தமிழ் மகன்கிற பட்டயம் எனக்கு வருதுன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு. போய் நேரில் வாங்கிக்கேன்னார். நான் தான் சொன்னேன், காங்கிரஸ்காரன்ட்ட போய் நான் எப்படிங்க வாங்குவேன், அதை பற்றி பரவாயில்ல, தமிழ்நாடு முதலமைச்சராக நான் பக்தவசலம் போய் வாங்கிக்கேன்னார். அந்த பட்டயத்தை பக்தவசத்திலே போய் வாங்கி அந்த பட்டயத்தை ராமாபுரம் தோட்டத்திலே இருந்த புரட்சி தலைவர் கரத்திலே கொண்டு கொடுத்தேன். அதை வாங்கி பார்த்துட்டு சொன்னார், அற்புதமான பேருடா, அற்புதமான பேர் அப்படின்னு என்னை கட்டி தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு, இன்னையிலிருந்து நீ வெறும் ஹுசேன்ல தமிழ் மகன் ஹுசேன் அப்படின்னு சொல்லி பேர் சூட்டியவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பட்டயம் தந்தது பக்தகாலமாக இருந்தாலும் தமிழ் மகன் ஹுசேன் என்று பெயர் சூட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது முதலமைச்சர்கிட்ட அந்த பட்டயம் வாங்கினேன். 2வது கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளாவிலிருந்து தாய் தமிழகத்தோடு இணைக்கணும்னு ஒரு போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது. இங்கே திருத்தணியில் மாப்போச்சி தலைமை தாங்கினார், அங்கே மார்ஷல் நேசமணி தலைமை தாங்கினார். அந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்ட காரணத்தால் என்னை வந்து கைது செய்தார்கள். 2 மாதம் மதுரை ஜெயிலில் இருந்தேன். 17 வயசு அப்போ. ஆனால் 18 வயசுன்னு பொய் சொல்லி எஃப்ஐஆரை போட வச்சு 2 மாதம் மதுரை ஜெயிலில் இருந்து வெளியே வந்த உடனே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என்னை அழைத்தார். அழைத்து, தம்பி மிக சாலச்சிறந்த சிறைவாசத்தை அடைந்து வந்திருக்கிறாய், உனக்கு நான் ஒரு பட்டயம் தர போறேன் அப்படின்னா. என்னையா பட்டயம்? அழகான அந்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து கொண்டு எனக்கு என்ன பட்டயம் தந்தால் தெரியுமா? தமிழர் போற்றுகின்ற தமிழ்நாடு மக்களே, அந்த தலைவன் எனக்கு தந்ததுதான் சிறை சென்ற செம்மன் என்ற பட்டம். அது பிறந்த அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது வாங்கினார். கருணாநிதியும் எனக்கு ஒரு பட்டயம் தந்தார், அதை சொல்லியாக
அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு ஒரு பட்டயம் தந்தார், தியாக செம்மல். அந்த பட்டயத்தையும் போய் வாங்கிறதுக்கு புரட்சி தலைவர்கிட்ட கேட்டேன். நான் யார்கிட்ட வாங்கினாலும் வாங்குவேன், கர்நாடகத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் வந்தாலும் சொன்னார், முதலமைச்சரப்பா நீ தைரியமாக வாங்கினார். அப்புறம் அந்த பட்டயத்தை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வர வச்சு ஆட்சித்தலைவரிடத்திலே பட்டேன். 3 முதலமைச்சர், 4வது முதலமைச்சர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் என்னை அழைத்தார், எல்லை காவலராக நீ இருக்கிறாய், தியாகி பென்ஷன் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது, உனக்கு ஒரு பட்டயம் தர போறேன்னு சொல்லி எல்லை காவலர் என்ற பட்டயத்தை தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பொழுது. அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவி அம்மா தந்தை பெரியார் விருதை முதலமைச்சராக இருந்தபோது கோட்டையிலே தந்தார். என்னுடைய அருமை நண்பர்களே, ஆக புரட்சி தலைவி அம்மாவிடத்திலும் பெற்றிருக்கிறேன், பக்தவத்திடம் பெற்றிருக்கிறேன், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிடத்திலும் பெற்றிருக்கிறேன், கருணாநிதியிடம் பெற்றிருக்கிறேன், எடப்பாடியார் அவரிடத்திலும் பெற்றிருக்கிறேன். 6 முதலமைச்சர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஒரு தியாக தொண்டன் உங்களுடைய பாதத்தை அடிபடுகின்ற இந்த தமிழ் மகன் உசேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்லி திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றியது 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்து மந்திரம் என்னவென்று கேட்டார், என்னுடைய அருமை தோழர்களே, திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய 3 எழுத்து தான். தந்தை என்று அழைக்கக்கூடிய என்ற 3 எழுத்து, என்ற 3 எழுத்து பிறந்த மண்ணோ ஈரோடு என்ற 3 எழுத்து. ஈரோடு மண்ணிலே பிறந்த தந்தை பெரியார் காலத்திற்கு பின்னால் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய 3 எழுத்து தான். காஞ்சி என்ற 3 எழுத்திலே பிறந்த அண்ணா என்ற 3 எழுத்து. அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் செந்தமிழ் நாடனும் போதியனிலே இன்ப தேன் வந்து பாய்கிறது காதினிலே என்று சொன்ன பாரதி கண்ட இந்த பாரதத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்த அண்ணாவுடைய காலத்திற்கு பின்னால் ராமாபுரம் தோட்டத்து ரோஜாமலர், பரங்கி வலை சிங்கம், பார்போற்றும் தங்கம், நம்முடைய அண்ணன் இதயத்து மன்னன், எங்க வீட்டு பிள்ளை என்று உங்களால் பாராட்டப்பட்ட ராமாபுரம் தோட்டத்திலே பிறந்த சத்தியா என்ற 3 எழுத்து ஈன்றெடுத்த என் தங்க தலைவன் தான் படகோட்டியாக வந்தார். பாமர மக்களிலே ஒருவராக திறந்தார். எங்க வீட்டு பிள்ளையாக வந்தார். நாடோடி மன்னனாக வந்தார். ராஜா தேசிங்காக மாறினார். விக்ரமாதிய ராஜித்தனாக மாறினார். அந்த பறைசாற்றி கொண்டிருந்த எங்க வீட்டு பிள்ளை 3 எழுத்து சொல்லுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றார். ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலர், சத்தியா இன்றெடுத்த 3 எழுத்து தான் என் தங்க தலைவன் எம் ஜி ஆர் என்ற 3 எழுத்து. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்பட செய்து 17 லட்சம் தொண்டர்களை விட்டு சென்ற என் தலைவன் மெரினா என்ற 3 எழுத்து இடத்திலே சாய்ந்தார். சந்தன பேழையிலே சாய்ந்த மெரினா கடற்கரை ஓரத்திலே நின்று 3 எழுத்திலே கண்ணீர் சிந்திய போது, அருமை தோழர்களே, 17 லட்சம் தொண்டர்களை தந்த இந்த இயக்கத்திற்கு நான் இருக்கிறேன் என்று போயஸ் என்ற 3 எழுத்திலிருந்து புரட்சி புறப்பட்ட புயல் காற்றுதான் 3 எழுத்து அம்மா 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 என்ற 3 எழுத்து. அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி தந்த இந்த இயக்கத்தை 2,06,00,000 தொண்டர்களாக உயர்த்தி காட்டிய 3 எழுத்துகார். தென்னாட்டு சிங்கம், நம்முடைய அங்கம், சேலம் என்ற 3 எழுத்திலே பிறந்த என் தலைவன் புரட்சி தலைவர் EPS என்ற 3 எழுத்து. அந்த EPS என்ற 3 எழுத்திற்கு 2026 இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே மீண்டும் தமிழகத்தை புரட்சி தலைவி ஆட்சியை, புரட்சி தலைவர் கண்ட ஆட்சியை
பேரிதழ் பிறந்த அண்ணாவுடைய வழியில சென்னை என்ற மூன்றெழுத்திலே கோட்டை என்ற மூன்றெழுத்தை கரம் பிடித்து தேசிய கொடியை நாட்ட வேண்டும் என்றார். தமிழகத்துடைய முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தை அலங்கரிக்கின்ற ஆற்றல் மிக்க தலைவராக புரட்சி தலைவர் EPS அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை கேட்பது உங்கள் தொண்டன். குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து, மகன் மூன்றெழுத்து, உசேன் மூன்றெழுத்து, பாதம் என்ற மூன்றெழுத்தை தொட்டு வணங்கி விடை பெறுவது உங்கள் மகன். நன்றி என்ற மூன்றெழுத்தோடு விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.